भूतगणाधिसेवितम् कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतम् शोकविनाशकारणम् नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உனை நான் பாட வேண்டும், நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும். ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே, ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே. ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே. ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. அழகான மலைவாசனே. ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. உனக்காகவே இசைத்தேனே, என்றும் உன் பேரையே நினைத்தேனே. உனக்காகவே இசைத்தேனே, என்றும் உன் பேரையே நினைத்தேனே. கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம். கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம். அருள்வாயே கோவிந்தா. ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. வணக்கம். செவ்வாய்க்கிழமை அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி, ஜெய வருஷம் ஐப்பசி மாதம் 11ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் மூலம், திதி வளர்பிறை பஞ்சமி, யோகம் அமிர்த யோகம் சித்த யோகம். இன்று ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று முதல்
ரிஷபராசிக்கு 2 நாட்கள் சந்திராஷ்டமம். இன்று வாஸ்து நாள். கட்டடம் கட்ட துவங்குவதற்கு முன்பாக வாஸ்து பூஜை செய்வார்களே அந்த நாள். கந்த சஷ்டி விழாவின் 5ஆம் நாள் இன்றைய தினம். நாளைக்கு சூரசம்ஹாரம். மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்றே. நாளைய தினம் சூரசம்ஹாரம். இன்று கந்த சஷ்டி விழாவின் 5ஆம் நாள். ராகுகாலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: கடகத்தில் குரு, கன்னியில் புதன் ராகு, துலாமில் சனி சூரியன் சுக்கிரன், தனுசில் சந்திரன் செவ்வாய், மீனத்தில் கேது. மேஷராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். நேற்றோடு சந்திராஷ்டமம் முடிந்துவிட்டது. இன்றைய தினம் நீங்கள் உங்களது பணிகளை வெகு சிறப்பாக செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள். மகிழ்ச்சி கடலில் திளைக்கக்கூடிய ஒரு நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிகச் சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். உங்களது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார நிலையிலே குறிப்பிடத்தக்க நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். ரிஷப ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். ஆகவே அமைதி காக்க வேண்டும். யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு பேச்சை குறைத்து கொள்ள வேண்டும். அனாவசியமாக யாருடனும் எதுவும் பேசக்கூடாது. ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஞாபக மறதி காரணமாக நீங்கள் பயணம் செய்யும் பொழுது ஏதேனும் பொருட்களை இழப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே பயணத்தின் பொழுது அதிக கவனம் தேவை. இறை வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்தவும். மிதுன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. 11ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாயும் 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான சந்திரனும் ஒன்றாக இணைந்து 7ஆம் இடத்திலே அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றன. தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி சேர்க்கை பெற்றிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள். பொருளாதார நிலையிலே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படும். நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். உங்களது வியாபாரம் மிகச்சிறப்பாக நடைபெறும். நீங்கள் எந்த துறையில் தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் அந்த தொழிலிலே ஒரு குறிப்பிட்டு சொல்லும்படி ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். கடக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாயோடு ராசி அதிபதி சந்திரன் 6ஆம் இடத்திலே இணைப்பு பெற்று ராசி அதிபதியும் செவ்வாயும் ஒன்றாக இணைந்து குருவின் வீட்டில் அமைந்திருக்கின்ற காரணத்தினால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். மிகப்பெரிய ஒரு தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். தொழில் ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார ரீதியாகவும் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். அனைத்து விதமான வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 5ஆம் இடத்திலே செவ்வாயும் சந்திரனும் இணைந்திருக்கின்ற சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு இருக்கிறது. சிம்ம ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் 5ஆம் இடத்திலே அமர்ந்து சந்திரனோடு இணைந்திருப்பதால் உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாள். உற்றார் உறவினர் நண்பர்கள் உடன் பிறந்தவர்களுடன் நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் மறைந்து அனைவரோடும் நல்லிணக்கம் ஏற்படக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். சண்டை சச்சரவுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து விடுவீர்கள். மகிழ்ச்சி அலை வீசும். அமைதியான ஒரு சூழ்நிலையிலே நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி புதன் ராசியிலே உச்சம் பெற்றிருக்கின்ற அற்புதமான நேரம் இது. 11ஆம் இடத்திலே குரு உச்சம் பெற்றிருக்கிறது. 4ஆம் இடத்திலே சந்திரன் செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டிருப்பது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரக அமைப்பு என்று சொல்லலாம். அற்புதமான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்ற ஒரு நாள் என்பதால் உங்களுக்கு அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். உங்கள் ராசி அதிபதி புதன் உச்சம் பெற்றிருக்கிறது.
நவம்பர் மாதம் 2ஆம் தேதி புதன் பெயர்ச்சியாகி துலாத்திற்கு சென்றுவிடும். அதுவரை உங்கள் ராசி அதிபதி புதன் ராசியிலே உச்சம். நவம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்குது, இன்னும் 4 நாள். அதற்கு முன்பாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்துவிட்டு தான் போகும் அந்த புதன். உங்கள் ராசி அதிபதி உச்சமாக இருக்கக்கூடிய அடுத்த 4 நாட்களுக்குள்ளாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும். நீங்கள் உங்களது முயற்சிகளை சற்று துரிதப்படுத்துங்கள், முடுக்கி விடுங்கள் உங்களுடைய வேலைகளை. இன்னும் 4-5 நாட்களுக்குள்ளாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை நடைபெறும். தொழில் ரீதியாக அமோக வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் இது. துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது. ராசியிலே 3ஆம் இடத்திலே சந்திரன் செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறது. 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாயோடு 10க்குடைய சந்திரன் 3ஆம் இடத்தில் இணைந்திருக்கின்ற காரணத்தினால் தொழில் ரீதியாக மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறும். தொழில் வளர்ச்சி மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அதிக அளவிலான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. குடும்பத்திலே மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பயணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தொலைதூர பயணங்கள் ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி செவ்வாயோடு 9க்குடைய சந்திரன் 2ஆம் இடத்திலே ஒன்றாக இணைந்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. பாக்யாதிபதி சந்திரனும் ராசியாதிபதி செவ்வாயும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. குருவின் வீட்டிலே ராசிக்கு குரு பார்வை இருந்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய புகழ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது. கலைத்துறை சார்ந்தவர்கள் படைப்பாளிகளுக்கெல்லாம் இப்பொழுது புகழ் கிடைக்கும். நீங்கள் பணிபுரியும் அலுவலகத்திலே நீங்கள் செய்கின்ற வேலைகளுக்கெல்லாம் பாராட்டு கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அங்கீகாரம் இப்பொழுது கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ஏராளமான நன்மைகள் எல்லாம் நடைபெறும். மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். தொழிலிலே மகத்தான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. வலுவான நிலையிலே ராசி அதிபதி 8ஆம் இடத்திலே உச்சம் பெற்று 10ஆம் இடத்திலே புதன் உச்சம் பெற்று 11ஆம் இடத்திலே சனி உச்சம் பெற்று சுக்கிரனோடு இணைந்து மிகப்பெரிய நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம் இது. ராசியை சந்திரன் கடக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அஷ்டமாதிபதி சந்திரனும் 5-12க்கு அதிபதியான செவ்வாயும் ராசியிலே ஒன்றாக இணைந்திருக்கின்றன. ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலே உங்களது தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான கருத்து வேறுபாடுகள் ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது சரியாகிவிடும். கிடைக்க வேண்டிய பணம் வந்து சேர்ந்துவிடும். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் வழங்கும். மகர ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 12ஆம் இடத்திலே சந்திரன் செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. ராசிக்கு குரு பார்வை இருந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு அற்புதமான ஒரு கிரக நிலவரம் ஏற்பட்ட நாள் என்பதால் இன்றைய தினம் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். தொலைதூரத்திலிருந்து நற்செய்திகள் வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். கும்பராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 11ஆம் இடத்திலே சந்திரன் செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டிருப்பதால் உங்களுக்கு அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பொருளாதார நிலையிலே மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். தன லாபம் ஏற்படும். தன லாபஸ்தானாதிபதி 6ஆம் இடத்திலே உச்சம் பெற்று இருக்கின்ற இத்தருணத்திலே தனலாபம் ஏராளமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது. எதிர்பாராத விதமாக ஒரு சிலருக்கு திடீர் தனலாபம் கிடைக்கலாம். எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இடங்களிலிருந்தும் பணம் கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். குறிப்பாக பொருளாதார முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மீனராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 5ஆம் வீட்டிற்கு அதிபதியான சந்திரனும் 9ஆம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாயும் ஒன்றாக சேர்ந்து 10ஆம் இடத்திலே இருக்கின்றன. 5, 9 ஆகிய 2 திரிகோணங்களுக்கு அதிபதியான கிரகங்கள் சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு 10ஆம் இடத்திலே ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு கிரக நிலவரம். இது ஒரு மிகப்பெரிய யோகம். அதிக நன்மைகள் நடைபெறும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அலை வீசும்.
தடைகள் அனைத்தும் நீங்கும். தொழில் தடை, திருமணத் தடை, முன்னேற்றத்திற்கான தடை என அனைத்து தடைகளும் நீங்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் கந்த சஷ்டி, 6ஆம் நாள் சூரசம்ஹாரம். சூரனை முருகப்பெருமான் வதைத்த நாள் சூரசம்ஹாரம். 6 நாள் கந்த சஷ்டி. நாளை தினம் 6ஆம் நாள். இந்த சூரசம்ஹாரம் என்பது அனைத்து முருகன் கோவில்களிலும் நடத்தி காட்டப்படும். சில இடங்களிலே நடித்து காட்டப்படும். தத்ரூபமாக அதே போல ஒரு சில இடங்களிலே பொம்மைகளை வைத்து செய்வார்கள். ஒரு சில இடங்களிலே வேடமிட்டு செய்வார்கள். கந்தசாமி கோவில் இருக்கிறதே கந்த கோட்டம், அங்கே வந்து அதை ஒரு நாடகம் மாதிரி நடத்துவார்கள் சூரசம்ஹாரத்தை. திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் உலக புகழ் பெற்றது. ஒவ்வொரு வருடமும் திருச்செந்தூரிலே அந்த கடற்கரையிலே பார்த்தால் சுமார் 10 லட்சம் பேர், குறைவில்லாமல் 10 லட்சத்துக்கு குறைவில்லாத மக்கள் அங்கே வருகிறார்கள். ஒவ்வொரு வருடமும் மிகப்பெரிய ஒரு திரளான கூட்டத்தை அங்கே பார்க்கலாம். சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரிலே சூரசம்ஹாரம் செய்து திருப்பரங்குன்றத்திலே தெய்வ யானையை மணந்து கொண்டதாக வரலாறு. சிக்கல் என்னும் ஊரிலே முருகப்பெருமான் வேல் வாங்கும் காட்சி மிகச் சிறப்பாக நடைபெறும். ஆதிபராசக்தியின் வேலை சிக்கலில் வாங்கி கொண்டு திருச்செந்தூரிலே வந்து சூரனை சம்ஹாரம் செய்து திருப்பரங்குன்றத்திலே தெய்வானையை மணந்து கொண்டதாக வரலாறு. அதை மிக தத்ரூபமாக அழகாக எல்லா முருகன் கோயிலும் செய்து காட்டுவார்கள். திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் உலக புகழ் பெற்ற ஒரு அற்புதமான ஒரு விழா. தமிழகத்திலே அதிக அளவிலே லட்சக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய திருவிழாக்கள் எத்தனை என்று பார்த்தால் அதிலே விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலதான் இருக்கும். இந்த மாதிரி லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் டிவோட்டிஸ் வருது. அதில் திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் மிக முக்கியமான ஒன்று. நாளைய தினம் திருச்செந்தூர் சூரசம்ஹாரம். சூரனுக்கும் முருகனுக்கும் நடைபெற்ற போர் 3 ஊர்களிலே நடைபெற்றதாம். தரைவழி போர் திருப்பரங்குன்றத்திலே, நீர்வழி போர் திருச்செந்தூரிலே, ஆகாய மார்க்கத்திலே போர் நடைபெற்றது திருப்போரூர். திருப்போரூருங்கிறது சென்னையிலேருந்து ஓல்டு மகாபலிபுரம் ரோடில் ஓஎம்ஆரில் இருக்குது. திருப்போரூர்லேயும் நடந்திருக்கு. வான்வழி தாக்குதல் திருப்போரிலே, தரைவழி தாக்குதல் திருப்பரங்குன்றம், நீர்வழி தாக்குதல் நேவல் பேஸ் தான் முருகனுக்கு. அங்கே தான் வந்து சூரன் சம்ஹரிக்கப்பட்ட இடம், அந்த யுத்தம் நிறைவடைந்த இடம். முருகன் அசுரர்களை எல்லாம் வென்று தேவர்களை சிறை மீட்ட இடம். நவகிரகங்களுக்குமே அங்குதான் விடுதலை கொடுத்தான முருகன். ஆகவே அங்கே நவகிரக சன்னதியே கிடையாது. எந்த நவகிரக தோஷம் இருந்தாலும் அதற்கு திருச்செந்தூர் முருகனை வழிபட்டால் அவை எல்லாம் சரியாகும். நாளை தினம் திருச்செந்தூரிலே சூரசம்ஹார காட்சி மிக அற்புதமாக இருக்கும். மெய்சிலிருக்க வைக்கும். அது ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பரிகார ஸ்தலங்கள் பகுதியினை பார்ப்போம். ஓம் நம சிவாய. பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் தேவார பாடல் பாடப்பட்ட சிவஸ்தலங்கள் 276 என்னும் நிகழ்ச்சியினை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். தொண்டை நாட்டு தலங்கள் 32 முடித்துவிட்டு நடுநாட்டு தலங்கள் 22 முதலாவதாக திருவண்ணாமலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த திருவண்ணாமலையிலே வாழ்ந்து அண்ணாமலையாரின் அருளை பெற்று மக்களுக்கு அந்த அருளை வாரி வழங்கிய மகான்களை பற்றிய தகவல்கள் இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. மகான்களின் வாழ்க்கை என்பது நமக்கெல்லாம் ஒரு படிப்பினை. பணம் இருந்தால் தான் உலகத்தில் மதிப்பு. நிறைய பணம் சம்பாதிச்சு கோடீஸ்வரனாக இருந்தால் தான் வாழ்க்கையில் ஒரு பெரிய சாதனை பண்ணிவிட்டோம் என்று மக்கள் நினைப்பார்கள். மற்றவர்கள் பார்ப்பதற்காக வேண்டி நாம் ஆடம்பரமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்து ஏமாந்து கொண்டிருக்கும் இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லாமல் எளிமையாக வாழ்ந்து இறைவனின் அருள் என்னும் அந்த ஒரு செல்வத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு மிக நிம்மதியாக சிறப்பாக வாழ்ந்து இறைவன் அடி சேர்ந்த மகான்களின் வாழ்க்கையெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு மாத்திரம் என்ன வரப்போகுது? கூட ஒன்றும் வரப்போறதில்லை. எதுவுமே வராது. நமக்கு கூட போகும்போது எதையுமே எடுத்துட்டு போறதில்லை. எதுக்காக நம்ம இப்படி பறக்கிறோம்? பணம் 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 பணம், பதவி, புகழ், அதிகார பலம், இதற்காக நாம் இப்படி அலைகிறோமே. இந்த மகான்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள்? அவர்களிடம் என்ன இருந்தது? பணம் இருந்ததா? நகை இருந்ததா? பதவி இருந்ததா? வீடு இருந்ததா? வாசல் இருந்ததா? ஒன்றுமே இல்லையே. அவர்களெல்லாம் எப்படி மகிழ்ச்சியாக இருந்தார்கள்? அவர்கள் எப்படி அந்த ஆனந்த தியானத்தில் ஈடுபட்டார்கள்?
ஏன் நம்மளால் அதை செய்ய முடியவில்லை? நாம் வீட்டில் இருந்து கொண்டு குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டே கூட இல்லறத்துறவியாக வாழலாமே. இல்லறத்தையும் நடத்தி கொண்டு அதே நேரத்திலே இறைவன் பால் நாம் மனதை செலுத்தலாமே. அதுதானே அழியாத சொத்து, அதுதானே அழியாத செல்வம். அருட்செல்வம் அல்லவா பொருட்செல்வத்தை காட்டிலும் பெரியது. பொருள் வரும் போகும், அருள் வந்தால் நிலைக்கும் என்னும் உண்மையை நமக்கு எடுத்துரைத்த மகான்கள் ஏராளமானவர்கள். அவர்களுள் ஒருவர் இறை சுவாமி. இறைசுவாமின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த இறை சுவாமி இறை என்னும் சொல்லை அடிக்கடி பயன்படுத்தி கொண்டே இருப்பார். கிருபானந்த வாரியார்கிட்ட யாராவது ஆட்டோகிராஃப் கேட்டா இறையை தேடும் போது இறையையும் தேடு அப்படின்னு எழுதி கையெழுத்து போடுவார். அன்பன் கிருபானந்த வாரி அப்படின்னு போடுவார். இறையை தேடும் பொழுது இறையையும் தேடு அப்படிங்கிறது வாரியாருடைய பொன்மொழி. இறை அப்படிங்கிறது முதல்ல வர்றது உணவு. அதுக்கு தானே நம்மெல்லாம் சம்பாதிக்கிறோம், அலையிறோம். ஒரு ஜான் வயிற்றுக்காகத்தானே அரும்பாடுபடுகிறோம். அதை இறை என்று சொல்வார்கள். உயிரினங்களின் தீனி அதை இறைன்னு சொல்றோம். இந்த காக்காய்க்கு இறை போடு, பட்சிகளுக்கெல்லாம் இறை போடு, மிருகங்களுக்கெல்லாம் இறை போடுன்னு சொல்றோம் இல்லையா? இறைனாக்க உணவு. மனுஷன் சாப்பிட்றத உணவுன்னு சொல்லுவோம். விலங்குகள், பறவைகள் அதெல்லாம் சாப்பிட்றத இறை அப்படின்னு சொல்லுவார்கள். இறை என்ற சொல்லுக்கு இந்த சின்ன ரா போட்டாக்க உணவுன்னு ஒரு அர்த்தம். உணவை தேடுவது, இறையை தேடுவது என்பது மனிதனின் வழக்கம். அதுதான் வாழ்க்கை. ஸ்கூலில் படிக்கிறான், காலேஜில் படிக்கிறான், காலேஜிலேருந்தே அப்படியே கேம்பஸ் இன்டர்வியூவில் ஏதோ ஒரு 3 எழுத்து கம்பெனியில் வேலை கிடச்சிடுறது. வேலை கிடச்ச உடனே சம்பாதிக்கிறான், சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே ஃப்ளாட் வாங்கி போடுறான், ஃப்ளாட் வாங்கி போட்ட உடனே வெளிநாடு போகிறான், உடனே கல்யாணம் பண்ணிக்கிறான், அப்புறம் டைவர்ஸ் பண்ணுறான். அதுதான் இன்னைக்கு வாழ்க்கை நடந்துட்டுருக்கு. இறையை தேடுகின்றனர். இந்த இறையை தேடும் பொழுது வெறும் இறையை மட்டும் தேடாதே, இறையையும் தேடு, இறைவனையும் தேடிச் செல். இறைவன் காண வேண்டும் என்ற ஒரு ஆவல், அந்த ஆன்மீக தேடல் உன் மனதிலே இருக்க வேண்டும். வெறும் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் வாழ்க்கை இல்லை, ஆன்மீக தேடலையும் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் வாரியார் சாமிகளுடைய பொன்மொழியின் அர்த்தம். இறையை தேடும் போது இறையையும் தேடு. அந்த இறையை தேடும் பணியிலே இரண்டாவது இறையை தேடும் பணியிலே ஈடுபட்ட சுவாமிகள் இறை சுவாமிகள். திருவண்ணாமலையிலே வாழ்ந்த மிக முக்கியமான மகான்களிலே அவரும் ஒருவர். அவரை பார்த்தா ஒரு பெரிய சுவாமிகள், ஒரு மகான்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஏதோ ஒரு கிழிஞ்ச ஆடையை உடுத்திட்டு இருப்பார். எந்த வீட்டு திண்ணையில் இன்னைக்கு படுக்க போறாருன்னு யாருக்கும் தெரியாது. ஏதேனும் ஒரு வீட்டிலே ஏதேனும் உணவு கொடுத்தால் சாப்பிடுவார், இல்லைன்னா பேசாம இருந்துருவார். அவர் எதுக்கும் போய் நிற்க மாட்டார். அவரை பற்றி நன்றாக தெரிந்த ஒரு சிலர் இவர் எங்க இருக்காருன்னு தேடிட்டு வந்து ஏதாவது கொடுப்பாங்க. சாமி இருந்தாங்க, சாமி சாப்பிடுங்க. ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய் அப்படின்னா தேங்க்ஸ்னு அர்த்தம் அவர் பாஷையில். யாராவது ஏதாவது சாப்பிட்றது கொடுத்தா ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். இந்த 5 எழுத்து மந்திரத்தை அவர் எத்தனை கோடி முறை ஜபித்திருப்பார் என்று யாருக்கும் தெரியாது. அடிக்கு 1008 முறை 5 எழுத்து மந்திரத்தை சொல்லித்தான் கிரிவலம் செய்வார். அதாவது ஒரு ஸ்டெப் அப்படி வச்சார்னா அங்கே நின்றுட்டு ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய் 1008 தரம் சொல்லணும். அடுத்து ஒரு அடி எடுத்து வைப்பார். 2வது அடி எடுத்து வச்சோடனே மறுபடியும் ஒரு 1008 தரம் ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். அப்புறம் 3வது அடி எடுத்து வச்சுட்டு மறுபடியும் ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். இப்படி ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுதும், ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுதும் 1008 முறை ஓம் நமச்சிவாய மந்திரத்தை ஜபித்து விட்டு தான் அடுத்த அடி எடுத்து வைப்பார். அவர் ஒரு தரம் கிரிவலம் பண்றதுக்கு 4 மாசம் ஆகும். மொத்தம் 14 கிலோமீட்டர். ஒவ்வொரு அடிக்கும் ஒரு 1008 முறை ஓம் நமச்சிவாய சொல்றதுன்னு அவருடைய மனதிலே அப்படி ஒரு சங்கல்பம். அந்த மாதிரி ஒரு விரதம். ஒரு அடி எடுத்து வைத்தால் 1008 முறை ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிவிட்டு தான் அடுத்த அடி எடுத்து வைப்பார். அந்த மாதிரி அவர் கிரிவலம் பண்ணியிருக்கார் பல வருடங்கள். ஒரு சில நேரங்களில் அவர் அங்கே ஒரு அடையாளம் வச்சுட்டு போயிடுவாராம். இது வரைக்கும் இன்னைக்கு பண்ணியிருக்கேன் கிரிவலம், நாளைக்கு இங்கேருந்து தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போய் திருவண்ணாமலையில் போய் ஏதோ கிடைக்கிறத வாங்கி சாப்பிட்டு மறுநாள் எந்த இடத்துல விட்டாரோ அங்கேருந்து ஆரம்பித்து மறுபடியும் ஒரு அடி எடுத்து வைக்க வேண்டியது, 1008 முறை ஓம் நமச்சிவாய சொல்ல வேண்டியது. இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் இறை சுவாமிகள். அந்த சுவாமிகள் அப்படியே போயிட்டு இருக்கிறத யாருன்னா, எங்கே சாமி போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, இந்த பிராணி இற தேட போகுது அப்படி பசிக்குதுன்னு அர்த்தம். இந்த பிராணி இற தேட போகுது அப்படிம்பாங்க. உடனே ஓடி யாராவது சாப்பாடு கொடுப்பாங்க.
அவர் இந்த இறை இறை இது ரெண்டையுமே அடிக்கடி இந்த சொற்களை பயன்படுத்துவார். அதனாலே அவருக்கு இறை சுவாமிகள். சிவா சுவாமிகளுடைய உண்மையான பேர் என்னங்கிறது யாருக்கும் தெரியாது. அவர் சிவா என்ன சிவா நடுவில் ஒரு மாடு வந்தனா கூட இரு சிவா அந்த சிவா போட்டோம் அப்படின்னு வரோம். மாட்டை கூட சிவான்னு தான் சொல்லுவார். அந்த மாதிரி இவர் எல்லாத்துக்கும் இறம்பார். இப்படி அற்புதமான மகான்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள். இவர்கள்லாம் 20ஆம் நூற்றாண்டு துவக்கத்திலே வாழ்ந்தவர்கள். இறை சுவாமிகள் சிவா சுவாமிகள்லாம் அண்மை காலத்தில் வாழ்ந்தவர்கள். இன்னும் சில அற்புதமான மகான்களை பற்றியும் அண்ணாமலையாரின் அற்புதங்களை பற்றியும் வரவிருக்கும் நிகழ்ச்சியிலே நாம் பார்க்கவிருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியை இந்த அளவிலே நிறைவு செய்து கொண்டு உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். மகிஷமர்தினி கோவில் கொண்டாளே கூத்தாண்ட நகரிலே அம்மா கோவில் கொண்டாளே அகிலம் காக்க வந்தாளே. பெண்களின் தெய்வமாய் அன்னையின் வடிவமாய் அன்பெனும் ரூபமாய் நேரில் வருபவள் அம்மா நேரில் வருபவள் ஆத்தா நேரில் வருபவள் அம்மா நேரில் வருபவள். படைத்தாய் மண் மீது எத்தனை உயிர்களை படைத்தாய். உயிருக்கு உறவுகள் படைத்தாய் உறவுக்கு உணர்வினை கொடுத்தாய். அறிவினில் 1000 தலைகளை படைத்தாய் உயிர் பெரும் ஞானத்தை அளித்தாய். உணர்வாய் உயிராய் இணையாளும் தாயே உணர்வாய் உயிராய் இணையாளும் தாயே. வேண்டும் வரம் தந்தருளும் மகிஷாசுரமர்த்தினி அம்மா மகிஷாசுரமர்த்தினி எங்கள் மகிஷாசுரமர்த்தினி. மங்கள ரூபிணி சிம்மவாகினி மகிஷமர்தினி கோவில் கொண்டாளே கூத்தாண்ட நகரிலே அம்மா கோவில் கொண்டாளே அகிலம் காக்க வந்தாளே. தீமைகள் தீர்த்திட தீர்த்தமாய் வந்தாய் தீமைகள் தீர்த்திட தீர்த்தமாய் வந்தாய். நல்ல வாழ்வினை தந்தாய் வாழ்வில் வளங்களை தந்தாய். ஆசைகள் வளர்த்திடும் மனமதில் நின்றாய் ஆணவ நோயினை கொன்றாய். வாழ்வாய் வளமாய் இணையாளும் தாயே வாழ்வாய் வளமாய் இணையாளும் தாயே. வேண்டும் வரம் தந்தருளும் மகிஷாசுரமர்த்தினி அம்மா மகிஷாசுரமர்த்தினி எங்கள் மகிஷாசுரமர்த்தினி. மங்கள ரூபிணி சிம்மவாகினி மகிஷமர்தினி கோவில் கொண்டாளே கூத்தாண்ட நகரிலே அம்மா கோவில் கொண்டாளே அகிலம் காக்க வந்தாளே. உன்வாசல் தேடி வந்து விளக்குகள் வைத்தோம் உன்வாசல் தேடி வந்து விளக்குகள் வைத்தோம். பூவினில் மாலைகள் தந்தோம் உனக்கொரு அர்ச்சனை செய்தோம். மாவிலி தோரண அலங்காரத்தோடு உனக்கு பொங்கலும் வைத்தோம். இரவாய் பகலாய் உலகாளும் தாயே இரவாய் பகலாய் உலகாளும் தாயே. வேண்டும் வரம் தந்தருளும் மகிஷாசுரமர்த்தினி அம்மா மகிஷாசுரமர்த்தினி
மகிஷமர்தினி கோவில் கொண்டாளே, கூத்தாண்ட நகரிலே அம்மா கோவில் கொண்டாளே, அகிலம் காக்க வந்தாளே. பெண்களின் தெய்வமாய் அன்னையின் வடிவமாய் அன்பெனும் ரூபமாய் நேரில் வருபவள் அம்மா, நேரில் வருபவள் ஆத்தா, நேரில் வருபவள் அம்மா, நேரில் வருபவள். ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அபிராமி அந்தாதி அற்புத தமிழ் பாடல்களிலே 82வது பாடல் மன ஒருமைப்பாடு அடைவதற்கான பாடல். மன ஒருமைப்பாடு தான் பக்தியினுடைய அடிப்படையான விஷயம். மன ஒருமை, மனம் ஒருங்காக சேர்ந்து விட்டது என்று சொன்னால் நமக்கு அதை விட ஒரு பெரிய பாக்கியம் வேறு எதுவும் கிடையாது. மனம் ஒருமையாகணும். சாதாரணமாக கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க, ஊசியில் நூல் கோர்க்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன பண்ணணும்னா, அந்த நூலை ஒரு ஒழுங்காக அதனுடைய முனை ஒருமையாக இருக்க வேண்டும். அந்த முனையெல்லாம் ஒன்றா இருந்தால் தான் அந்த ஊசியினுடைய காதுக்குள்ள நூல் போகும். ஊசியில் நூல் கோர்க்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய கலை. ஆகையினால் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் லேசாக தண்ணி எடுத்து நூலினுடைய முனைப்பகுதியை ஒன்று சேர்த்து கொள்வார்கள். அப்படி ஊசியினுடைய முனைப்பகுதியை தண்ணீரை வைத்து ஒன்று சேர்த்து வைத்து கொண்டால் அந்த காதுக்குள்ள வேகமாக ஊசியில் நூல் நுழைந்து விடும். அந்த மாதிரி மனம் ஒருமைப்பட்டு விட்டது என்று சொன்னால் தேவியினுடைய திருப்பாதங்களில் பக்தி பண்ணுறதுக்கு, தியானம் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப வசதியாக போயிடும். ஆனால் நம்முடைய மனசு ஒருமைப்படுறது தான் ரொம்ப கஷ்டம். நாம் இருக்கிற இடத்துல அது இருக்காது. நம்ம போய் கோயிலுக்கு போவோம், சாமி கும்பிடணும்னு நினைப்போம். நம்ம வீட்டிலேருந்து கிளம்புறதுக்குள்ளே அது கோயிலுக்குள்ளே போயிடும். நம்ம கோயிலுக்கு போனோன்னா அது வீட்டுக்கு வந்துடும். அப்போ கடவுளுக்கு முன்னால் போய் நாம் நின்று மனசை ஒருங்குபடுத்துறது அதுதான் ரொம்ப முக்கியம். ஒருமையுடன் நின் திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும்னு வள்ளல் பெருமான் பாடுறார். முதல்ல ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு. வாரியாசாமி ரொம்ப சிரிப்பாக ஒரு செய்தி சொல்லுவாங்க. அந்த காலத்துலாம் மை போட்டு எல்லாரையும் கவர்ச்சி பண்ணுவாங்க. ஒரு மையை தடவுனா அவங்களுக்கு பின்னாடி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமப்புறங்களில் இன்றைக்கும் கூட அந்த நம்பிக்கை இருக்குது. இந்த மையை போட்டு எப்படிடா பிடிக்கிறாங்கன்னு கேட்டால் அது ஒரு கலை. அதுக்கு நம்ம இப்போ ஆங்கிலத்தில் மெஸ்மரிசம் என்று சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கலை. மையை தடவி அவங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி வாரியாசாமி சொல்லுவார், கடவுளை நாம் பிடிச்சுக்கிறதுக்கு ஒரு மை ரொம்ப அவசியமானது. அது என்ன மைன்னு கேட்டால் ஒருமை அப்படிம்பார். அந்த ஒருமை இருந்தால் கடவுளை நாம் கெட்டியாக பிடித்து கொள்ளலாம். ஒருமையுடன் நின் திருமலரடி நினைக்கின்ற மனசு ஒருமையாக இருந்து ஒரே சிந்தனையில் இருந்துட்டுன்னு சொன்னால் நிச்சயமாக தியானம் கைகூடும். எண்ணங்கள் அற்ற நிலை என்று பகவான் ரமணர் சொல்லுவார். எண்ணங்களற்ற நிலை, எனது மனம் அழிந்திடவே நீ அருள் புரிவாய் என்று இசைஞானி இளையராஜா பாடுவார். எனது மனம் அழிந்திட வேண்டும். நம்முடைய சாஸ்திரம், நம்முடைய சம்பிரதாயத்திலே மனதை முழுமையாக அழித்து விட வேண்டும் என்பதுதான். நம்முடைய மேலை நாட்டு கலாச்சாரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க மனதை உற்சாகப்படுத்துவார்கள், மனதை ஊக்குவிப்பார்கள், மனதை பெரிதுபடுத்துவார்கள். ஆனால் நம்ம மனசை அழிக்கிறது நம்முடைய சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய பாதை. அந்த மனம் இல்லாத தன்மை, அதுக்கு என்ன முக்கியமான விஷயம்? அதுக்கு மனம் ஒருமைப்பாட்டுக்குள் ஒரு இடத்துக்குள்ளே வர வேண்டும். எதையுமே சிந்திக்கக்கூடாதுன்னு மனசுட்டு சொன்னோம்னா அப்போ தான் அது சிந்திக்க ஆரம்பிக்கும். பல பேருக்கு தெரிஞ்ச கதை தான். தீராத வியாதிக்காக ஒரு மகாராஜா எல்லா வைத்தியர்களையும் வரவழைச்சு கேட்டுக்கிட்டே இருந்தார். யார் சொல்கிற மருந்தும் அவங்களுக்கு அந்த ராஜாவுக்கு சரியாகவே வரல. சரியாக வரலங்கிறது விஷயம் இல்லை. அந்த மருந்து சொன்ன மருத்துவர் இருக்கிறாரே, அவரை என்ன பண்ணுவாங்கன்னா தண்டனைக்கு உள்ளாக்கிடுவாங்க. கையை எடு, காலை எடு, நீ சொன்ன மருந்து வேலை பார்க்கலன்னா. இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது? நாட்டில் இருக்க மருத்துவரை பூரா கொண்டு வந்து விட்டுறாங்க. இவங்கள்ட்ட எந்த மருந்து சொன்னாலும் எடுக்கலைங்கிறதோடு இல்லாமல் நம்மளுக்கு சன்மானமும் இல்லை, மேற்கொண்டு கை காலெல்லாம் போயிடுதே, சில பேருக்கு தலையும் போயிடுது. ஆனால் ஒரே ஒரு கெட்டிக்கார மருத்துவம் வந்தான். அவன் என்ன சொன்னான், மருந்தெல்லாம் கொடுத்துட்டு மகாராஜாட்ட சொன்னான், மகாராஜா ஒரு முக்கியமான விஷயம் கேட்டுக்குங்க, நீங்கள் இந்த மருந்தை எடுத்து காலையில் ஒரு முறை, மத்தியானம் ஒரு முறை, சாயந்தரம் ஒரு முறை சாப்பிடணும். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மண்டலத்துக்குள்ளே சரியாகிடும்.
ஆனால் அதில் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குனார். என்ன கண்டிஷன்னு கேட்டார் மகாராஜா. நீங்கள் இந்த மருந்தை திறக்கிற பொழுது குரங்க மட்டும் நினைக்கக்கூடாதுன்னார். எதுக்குன்னார். இல்லை, குரங்க நினச்சா அந்த மருந்து வேலை பார்க்காதுன்னார். சரின்னு மகாராஜா தலையை ஆட்டிட்டு அந்த மருத்துவரை அனுப்பிச்சி விட்டார். அவர் உள்ளே போய் இருக்கணும், இது சரியானா தான் அவருக்கு பரிசு, சரியாகலைன்னா அவருக்கு தண்டனை. ஆனால் அந்த ராஜா இந்த மருந்தை காலையில் திறக்கிறார். திறந்த உடனே அவருக்கு மருத்துவர் சொன்ன அந்த ஞாபகம் தான் வருது. என்ன வருது? குரங்க நினைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார்ல. மருந்தை திறக்க வேண்டியதே குரங்கு ஞாபகத்துக்கு வந்துடும். மத்தியானம் மருந்தை திறப்பார், குரங்கு ஞாபகம் வந்துடும். அப்போ அந்த மருந்தை சாப்பிடவே முடியல. அவருடைய வியாதி தீராத வியாதி என்பதை யாருனாலும் சொல்ல முடியல. ஆனால் இப்படி ஒரு மாற்று செய்ததன் மூலமாக அந்த மருத்துவம் தப்பித்து கொண்டான். இது எதற்காகனா, நாம் எதை நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை நம்ம மனசு இயல்பாகவே நினைச்சிடும். அந்த மனதை நாம் ஒருமைப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக இந்த பாடலை நம்முடைய பெரியவர்கள் அபிராமி அந்தாதியில் அருளி செய்திருக்கிறார்கள். அருமையான பாடல். 82வது பாடல். அழியார் கமலத்தில் ஆரணங்கே அகிலாண்டமும் ஒளியாக நின்ற நின் ஒளிர் திருமேனியை உள்ளுதொரும் களியாகி அந்த கரணங்கள் விம்மி கரை புரண்டு வெளியாய்விடி நீங்கனே மறப்பேன் நின் விறகினையே என்று கேட்கிறார். அழியார் கமலத்தில் ஆரணங்கே. அழி என்று சொன்னால் வண்டு, வண்டுகள் மொய்க்கக்கூடிய அழகான தாமரை மலர். அழியார் கமலத்தில் ஆரணங்கே அகிலாண்டமும் ஒளியாக நின்ற ஒளிர் திருமேனி. நாம் அம்பாளை எப்படி பார்க்கிறோம்? ஒரு சிலைக்குள்ளே பார்க்கிறோம். சுவாமி சித்பவானந்தரிடத்திலே போய் சொல்லுவார்கள், அம்பாளுக்கு நான் ஏதாவது ஒரு சேலை சார்த்த வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று. சுவாமி சொல்லுவாராம், தேவியினுடைய உருவம் எத்தகையது தெரியுமா? இந்த பிரம்மாண்டம் எல்லாவற்றுக்குமாக அடங்கி இருக்கிறது. பராசக்தியினுடைய விரிவு இல்லாத அண்டம் எதுவும் கிடையாது. அண்ட சராசரங்கள் எல்லாம் அவளுடையது. அப்படி இருக்கிற பொழுது நீ சாற்றுகிற சேலை அவளுடைய கால் விரல் நுனிக்கு கூட வராதும்பாராம். அந்த தன்மை அப்படித்தான். அகிலாண்டமும் ஒளியாக நின்ற நின் ஒளிர் திருமேனி. தேவியினுடைய மேனி பின்னால் அதனால தான் சொல்றாரு, பார்க்கும் திசைதொரும் பாசாங்குசமும் பனிச்சிறை வண்டு ஆர்க்கும் புதுமலர் ஐந்தும் கரும்பும் என் அல்லலெல்லாம் தீர்க்கும் திருவுரையாள் திருமேனி. அழியார் கமலத்தில் ஆரணங்கே அகிலாண்டமும் ஒளியாக நின்ற நின் ஒளில் திருமேனி. அப்படி அகிலாண்டமெல்லாம் ஒளியாக இருக்கக்கூடிய பராசக்தியினுடைய திருமேனியை யார் சிந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன நடக்கிறது? சிந்திக்கிறதுனா, நான் திரும்ப இந்த பாடலினுடைய தொடக்கத்தில் சொன்னது மாதிரி தான், ஒருமையான மனத்தோடு, மன ஒருமைப்பாட்டோடு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் அம்பாள் சன்னதியில் நின்று பாருங்கள். அப்படியே மனத்துக்குள்ளே அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம், அந்த ஆனந்தம், அந்த இன்பம், அந்த இனிமை, அது யார்ட்டையும் சொல்ல முடியாது. அது நாமளே அனுபவிக்கணும். அதை நாம் அனுபவித்து, அந்த அனுபவிப்பதன் மூலமாகத்தான் நாம் அந்த பராசக்தியினுடைய பெருமையை தெரிந்து கொள்ள முடியும். அப்படி தெரிந்து கொள்வதற்கான அருமையான பாடலை தொடர்ந்து சிந்திப்போம். அம்பிகை பேரருளாலே நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜமகல்மஷம். அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். பொதுவாக இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு எண்ணம் என்னென்னா, நம்ம குழந்தைகள் நன்னா படிக்கணும். எல்லாருக்கும் ஒரு எண்ணம். ஏன்னா எல்லாரோட நோக்கமும் குழந்தைகள் நன்னா படிக்கணும். ஏன்னா குழந்தைங்க நன்னா படித்தா வருங்காலம் நன்னா இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை, குழந்தை நன்னா படிக்கணுன்றது. அதே நேரத்தில் குழந்தைகளுக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கணும்னு நினைக்கிறோம். இதுக்கெல்லாம் நமக்கு எளிய மந்திரம் உண்டு. எல்லாருக்கும் தெரியும், கல்வின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடிய தெய்வம் சரஸ்வதி. சரஸ்வதி தேவியை குழந்தைகளுக்காக மட்டும் ஜபிக்கணுமானா, வழக்கறிஞர் தொழில் செய்கிறவங்க, ஜோதிடம் பார்க்கக்கூடியவர்கள், பிஆர்ஓன்னு சொல்ல பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸராக இருக்கும், இவாளெல்லாம் கூட கட்டாயம் சரஸ்வதி தேவியை பூஜிக்கிறது ரொம்ப நல்லது. சரஸ்வதி தேவியை தொடர்ந்து ஜபித்தால் கட்டாயம் நல்ல பலன்கள் கிடைக்கும். வெள்ளை வெத்தலையில் உங்களுக்கு கருப்பு வெத்தலை, வெள்ளை வெத்தலைன்னு உண்டு. அதில் வெள்ளை வெத்தலையில் தேன் எடுத்து அதில் இந்த தேவியோட மந்திரத்தை ஜபித்து குழந்தைகளுக்கு கொடுத்தா, ஊமையாக இருந்த குழந்தையும் பேசுவனுவா, திக்குவாய் போயிடுவா, நல்ல ஞாபக சக்தி வருவனுவா. இது ஒரு அற்புதமான பிரயோகம். அடுத்து என்னென்ன தோஷங்கள்லாம் விலகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் அவங்கள அறியாமல் புஸ்தகங்களை கிழிச்சிடுவா. புஸ்தகங்களை கிழிக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். சில பேர் புஸ்தகங்களை வாங்கிட்டு திருப்பி தர மாட்டான். நிறைய இடங்களில் பார்க்குறோம். புஸ்தகங்களை வாங்கிட்டா அதுக்கப்புறம் அதை திருப்பி தரதில்லை, அதுவும் தோஷம்ன்றான். ஒருத்தரோட புஸ்தகத்தை வாங்கிட்டா அதை திருப்பி தரலைன்னாலும் தோஷம்னு சொல்லுவாள். அதே மாதிரி சில விஷயங்களில் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாமல் போயிடும். சில பேர் வித்தை கற்றுக் கொடுத்த குருவையே நிந்திப்பான்.
ஒருத்தர்கிட்ட ஒரு வித்தையை கற்றுண்டு அந்த குருவியை நம்ம தூஷிக்கிறது, அந்த தோஷமும் போகணுவான். வித்தையை கற்றுண்டு மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்காம விட்டுருது. அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா, அப்பா அவர் மகா ஞானி, அவருக்கு தெரியாதே இல்லைன்னு, ஆனால் அவர் ஒருத்தருக்கும் ஒன்றும் சொல்லித்தர மாட்டார், ஒருத்தருக்கும் ஒரு ரகசியத்தையும் சொல்ல மாட்டார். அந்த மாதிரி இருக்கவா முனியா பரப்பான்னு கூட சொல்வா. அந்த மாதிரி வித்தைகளை கற்றுண்டு மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலன்னா அதுவும் ஒரு தோஷமாக சொல்லியிருக்கு. இந்த மாதிரி தோஷங்கள்லாம் வந்து விலகி உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும்னு சொல்கிறான். குரு நிந்தனை விலகும். அதே மாதிரி புஸ்தகங்களை நம்ம கிழித்து அல்லது புஸ்தகங்களை மற்றவங்க புஸ்தகங்களை வாங்கிட்ட தோஷம் விலகும். அதே அடுத்து வந்து உங்களுக்கு வித்தைகளை கற்றுக் கொடுக்காமல் இருந்திருந்தால் அந்த தோஷமும் விலகும். இதெல்லாம் விலகிறதுக்கு இந்த சரஸ்வதி தேவியோட மந்திரம் கை கொடுக்கணுவா. வெள்ளை தாமரையால் சரஸ்வதி தேவியை அர்ச்சிக்கலாம். சரஸ்வதி படம் வைத்தும் பூஜிக்கலாம். நீங்கள் உத்தமர் கோயில் மாதிரி இடங்களுக்கு போகும்போது சரஸ்வதிக்கு தனி சன்னதி இருக்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஸ்ரீரங்கம் பக்கத்தில் இருக்க உத்தமர் கோயிலில் சரஸ்வதி தேவிக்கு தனி சன்னதி இருக்கிறதையும் பார்க்கலாம். கம்பநாட்டாழ்வாருக்கு சரஸ்வதியோட அருள் கிடைச்சதுனால தான் அவர் கவிதை எழுத முடிஞ்சதுன்னு சொல்வாள். அதுவும் ஒரு கம்பநாட்டாழ்வார் பெருமையை சொல்கிறதா இருந்தால் இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் மேட்டு அழகிய சிங்கர் இவர் கம்பராமாயணத்தை அரங்கேற்றும் பொழுது தலையை அசைத்து உங்களுக்கு மகிழ்ச்சியோடு வந்து அதை ஏற்றுன்றதாக சொல்வாள். கம்பநாட்டாழ்வார் ராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ணும்பொழுது மேட்டு அழகிய சிங்கர் தலையை அசைத்தாராம். அது மாதிரி ஒரு பெருமை உண்டு. இதெல்லாம் வந்து சரஸ்வதி தேவியால் கிடைத்த பெருமைன்றதில் சந்தேகம் இல்லை. சாரஸ்வத பிரயோகம்னு சொல்லுவாள். சரஸ்வதி தேவியை ஜபித்து குழந்தைகளுக்கு நம்ம பயன்படுத்துகிறதும் நாம் பயன்படுத்திக்கிறதும் சாரஸ்வத பிரயோகம் நிறைய நல்ல பலன்களை கொடுக்கும். கவிஞர்கள் கற்பனை வளம் மிக்கவர்கள் இதை இந்த சரஸ்வதி தேவியை பூஜிக்க அபாரமான கவிதைகள் எழுதலாம். கற்பனை வளம் பெருகணுவா. ஜோதிடத்தில் வந்து வாக்கு சித்தியை கொடுக்கும்னு சொல்லுவாள். சொன்ன சொல்லை பலிக்க வைக்கக்கூடிய அற்புதமான வாக்கு சித்தியை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் வந்து சரஸ்வதி தேவி தான்றதில் உங்களுக்கு சந்தேகமே இல்லை. உங்களுக்கு ஆதிசங்கரோட கதையில் கூட இந்த சரசவாணின்னு சரஸ்வதி தேவி பிறந்து அதுக்கப்புறம் வந்து ஆதிசங்கரரை கேள்வி கேட்குறார். அதுக்கப்புறம் தான் பரக்காய பிரவேசம் பண்ணுறதா சொல்லுவாள். அது மாதிரி சரஸ்வதி தேவிக்கு அப்படி ஒரு பெருமைகள் உண்டு. இந்த சரஸ்வதி தேவியை பூஜித்தால் ஞானத்தை கொடுக்கக்கூடியவள். ஞானம் கட்டாயம் வரும். ஞான சரஸ்வதி ஞானத்தை வழங்கக்கூடியவர். இந்த சரஸ்வதியோடைய பெருமை நிறைய சொல்லு போகலாம். வருஷம் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு படம் வச்சோ கலசம் வைத்தோ தாமரை பூக்களால் சரஸ்வதியை அர்ச்சிக்கலாம். கட்டாயம் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். சரஸ்வதி தேவியோட அருள் பெற்றதுன்னு சொல்லுவாள். தரவல்லார கீரை இருக்கு இல்லையா, அது சரஸ்வதி தேவியோட அருள் பெற்றதுனால தான் அது சாப்பிட்றவங்களுக்கு ஞாபக சக்தி வருதுன்னு சொல்லுவாள். இன்னும் நிறைய மூலிகைகள் சரஸ்வதி தேவியோட அருள் பெற்ற மூலிகை நிறைய சொல்லலாம். அது இன்னொரு விஷயத்தில் அந்த பிரயோகங்களை பற்றி நம்ம விரிவாக பேசலாம். அதனால் இந்த ஜபத்தை வந்து தொடர்ந்து பண்ணுங்கள். குழந்தைகளுக்காக நீங்கள் பண்ணலாம். இப்போ 5-6 வயசு குழந்தை, அந்த குழந்தை நல்லா படிக்கணும்னு குழந்தை பண்ண முடியாது இல்லையா, அதுக்காக குழந்தையோட அம்மாவோ அப்பாவோ பண்ணலாம். அது வந்து மிக உயர்ந்த நல்ல பலன்களை தரக்கூடியதுன்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு வரக்கூடிய அந்த ஞாபக சக்தி இல்லாத நிலைக்கும் இந்த ஜபம் வந்து பலன் தரும். ஜபம் பண்ண குழந்தைகளுக்கு நல்ல ஞாபக சக்தி வரும். கல்வி கேள்வியில் திறந்து விளங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதேமாதிரி நம்ம ஒரு வாக்கு கொடுத்துட்டோம், அதை நம்மளால் காப்பாற்ற முடியலன்னா இந்த சரஸ்வதி தேவியை பூஜித்தால் நாம் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அற்புதமான சக்தி கிடைக்கும்னு சொல்லுவாள். அதனால் இந்த ஜபத்தை வந்து தொடர்ந்து பண்ணுங்கள். பலன் வந்து நிச்சயம். 108 45 நாட்கள் தொடர்ந்து ஜபிக்கலாம். கட்டாயம் வந்து உயர்ந்த நல்ல பலன்களை நம்ம அடைய முடியும். இப்போ தொலைக்காட்சியில் தெரியறது எழுதிக்கோங்க. ஓம் ஐம் க்ளீம் சௌம். ஓம் ஐம் க்ளீம் சௌம். வத வாக்வாதின்யே வத வாக்வாதின்யை ஸ்வாஹா. மறுபடியும் சொல்ல எழுதிக்கங்க. ஓம் ஐம் க்ளீம் சௌம் வத வாக்வாதின்யை ஸ்வாஹா. இந்த சரஸ்வதி மகாமந்திரத்தை ஸ்படிக மணியாலையும் முத்து மாலையாலையும் ஜபம் பண்ணலாம். ஒரு விசேஷமான பலன் கிடைக்கும்னு சொல்லுவாள். ஸ்படிக மணின்றது எல்லா இடத்துலையும் சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அதனால் ஸ்படிக மணியாலையும் நீங்கள் ஜபம் பண்ணலாம். காலை அல்லது மாலை வேலை எப்போனா நீங்கள் ஜபிக்கலாம். இது வந்து விசேஷ நல்ல பலனை தரும். நாளைக்கு இன்னொரு மந்திரத்தை பற்றி பார்க்கலாம். ஜோதிட சிம்மம், திருவள்ளிக்கேணி, சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா, மங்களானி பவன்.